உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நீங்க உலகத்தை பார்க்கிற விதத்தையே முழுசா புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய தத்துவ பொக்கிஷம். ஆமா, இது சாதாரணமான ஒரு டாபிக் கிடையாது. கண்டிப்பா. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவங்களோட விளக்க உரையில அமைந்த அஷ்டாவக்ர கீதை தான் இன்னைக்கு நம்ம தேடலோட மூலக்கதை. இந்த உரையாடலோட நோக்கம் என்ன தெரியுமா? நிஜம்னா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதும், எந்த காரணமும் இல்லாத ஒரு தூய்மையான உற்சாகத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி சாத்தியமாக்குறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதும் தான். இந்த நூலோட அடிப்படை பின்னணி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். அறிவிலையும் செல்வத்திலையும் உச்சிலிருந்த மாமன்னர் ஜனகருக்கும் உடம்பு 8 கோணல்களா வளைஞ்சிருந்த மாபெரும் ஞானியான அஷ்டாவக்ரருக்கும் நடுல நடந்த மிக உயர்ந்த உரையாடல் இது. ஆனா இந்த உரையாடல் தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான உளவியல் தூண்டுகோள் ஜனகருக்கு ஏற்படுதுன்னு மூலக்கதை சொல்லுது. ஆமா, அந்த புகழ்பெற்ற கனவு. எக்ஸாக்ட்லி. மாமன்னர் ஜனகர் கண்ட அந்த கனவு வெறும் கதை மட்டும் இல்ல, மனித மனதோட மாயையை உடைச்ச ஒரு சுத்தியல்னே சொல்லலாம். ஜனகரோட அந்த கனவு அவருக்குள்ள ஏற்படுத்தின அந்த தத்துவார்த்தமான அதிர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதோட உண்மையான உளவியல் பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? ஜனகரோட அந்த கனவு பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களா மனித குலத்தோட மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பிட்டே இருக்கு. அந்த மாலை நேரத்துல தன்னோட பிரம்மாண்டமான அரசவையில உட்கார்ந்துருக்கும்போது ஜனகருக்கு லேசா கண்ணே இருந்து தூக்கம் வந்துடுது. அந்த தூக்கத்துலதான் அந்த தத்ரூபமான கனவு வருது இல்லையா? ஆமா, ரொம்ப தத்ரூபமான கனவு. ஒரு பெரிய வெள்ளம் அவரோட நாடே அழிஞ்சு போயிடுது. பஞ்சம் தலைவிரித்தாடுது. அரசரா இருந்தவரு பிச்சைக்காரனா மாறி வீதி வீதியா பசியால அலையறாரு. கடைசியா ஒருத்தர் ஒரு காஞ்ச ரொட்டி துண்டை கொடுக்கறாரு. அதை சாப்பிடும்போதுதான் அந்த ட்விஸ்ட் வருது. கரெக்ட். அந்த ரொட்டியை யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு போய் சாப்பிட்ட ட்ரை பண்ணும்போது எங்கிருந்தோ வந்த ஒரு கழுகு அதை தட்டி பொறிச்சிட்டு போயிடுது. தாங்க முடியாத பசியிலையும் ஏமாற்றத்திலையும் அவரு நலறிக்கிட்டே முடிக்கிறாரு. முழிச்ச உடனே சுத்தி பாக்குறாரு. அதே அரசவை, அதே பிரம்மாண்டம். அதுதான் இங்க ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம். அவர்கிட்ட அளவற்ற செல்வம் இருக்கு. ஆனா அவர் வயிற்றுக்குள்ள அந்த கனவுல உணர்ந்த அதே பசி, அதே தவிப்பு இன்னும் அப்படியே இருக்கு. இப்ப ஜனகருக்குள்ள ஒரு மாபெரும் கேள்வி வெடிக்குது. எது நிஜம்? அந்த பசியோட இருந்த கனவா, இல்ல எல்லாமே சரியா இருக்கிற இந்த அரசவையா அப்படிங்கிற கேள்விதானே? ஆமா, நம்ம மூளைக்கு ஒரு தத்ரூபமான கனவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை உணர்ற திறன் கிடையாதுன்னு நவீன நரம்பியல் அறிவியலும் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த கனவு உடைஞ்ச மறுகணமே இந்த முழிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையும் ஒருவேளை வேற ஒரு வகையான கனவா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்குள்ள விதையா விழுது. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நாம முழிச்சிருக்கும் போது நடக்கிற எல்லாமே 100% உண்மைன்னு நம்ம முழுசா நம்புறோம். ஆனா மூளையை பொறுத்த வரைக்கும் உள்ளே நடக்கிற ரசாயன மாற்றங்கள் ரெண்டுக்குமே ஒண்ணுதான்னு சொல்றீங்க. கண்டிப்பா. மூளைக்கு அந்த வேறுபாடு தெரியாது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச உண்மைய ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கென்று சில தகுதிகள் அல்லது கட்டுப்பாடுகள் வேணும்னு மூலக்கதை சொல்லுது இல்லையா? ஆமா, கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம்னு சொல்லிருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கட்டுப்பாடு, அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தைய கேட்ட உடனேயே காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, உடம்ப வருத்துக்கிறது, பட்டினி கிடக்கிறதுன்னு தானே நாம நினைக்கிறோம். ஆனா இந்த விளக்க உரை கட்டுப்பாட்ட முற்றிலுமா வேற ஒரு கோணத்துல அணுடுதே. நீங்க சொல்றது மிக முக்கியமான ஒரு முரண்பாடு. கட்டுப்பாடு அப்படிங்கறத தங்களை தாங்களே தண்டிச்சுக்கிறதுன்னு பலரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அஷ்டாவக்ர கீதை காட்டுற கட்டுப்பாடு உடம்பு வருத்துறது கிடையாது. பின்ன அது உடம்போட உண்மையான தேவையை கேட்கறது. சரியா? எக்ஸாக்ட்லி. உதாரணத்துக்கு, உங்க வயிறு முழுசா நிறைஞ்சிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுவையான இனிப்போ அல்லது மாம்பழ மில்க் ஷேக் உங்க முன்னாடி வைக்கப்படுது. அதை சாப்பிட்டா அடுத்த நாள் உடம்பு கெட்டு போகும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நாக்கோட ஆசைக்காக நாம அதை சாப்பிடுவோம். ஆமா, உடம்போட எதிர்ப்பையும் மீறி அதை நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா? அதுதான் கட்டுப்பாடின்மை. உடம்புக்கு தேவையானது அது கேட்கும்போது கொடுக்கறது தான் உண்மையான கட்டுப்பாடு. உங்க உடம்போட நீங்க ஒரு ஆழமான இணக்கத்தை ஏற்படுத்திக்கணும். கட்டுப்பாடுங்கிறது நம்மள நாம கட்டாயப்படுத்துறது இல்ல, நம்மள நாம கவனிச்சுக்கிறது. இது நல்லா புரியுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஹசில் கல்ச்சர்னு சொல்லப்படுற எப்படியாவது ஓடி ஜெயிக்கணும்னு சொல்லி உடம்பையும் தூக்கத்தையும் தியாகம் பண்ற போக்கு அதிகமா இருக்கே. நீங்க சொல்ற அந்த ஹசில் கல்ச்சர் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு விதமான வன்முறை தான். அது தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் ஒரு மாய. அது அஷ்டாவக்ர கீதை கண்டிப்பா ஆதரிக்கல. இதோட சேர்ந்து
பேச்சு கட்டுப்பாட்டை பத்தியும் மூலக்கதையில ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு வருது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அடுத்த 5 நாட்களுக்கு எந்த ஒரு கடுமையான வார்த்தையையும் நான் பேச மாட்டேன்னு ஒரு சபதத்தை எடுக்கச் சொல்லுது இந்த விடக்குறை. மனிதனோட நாக்குக்கு எலும்பில்லைன்னு சொல்லுவாங்களே. ஆமா, அது எந்த பக்கமும் வளைஞ்சு வார்த்தைகளால மத்தவங்கள காயப்படுத்துற ஆற்றல் கொண்டது. அதேதான். ஒருத்தரோட பேச்சின் மூலமாவே அவர் உலகத்தை ஆளவும் முடியும், அழிக்கவும் முடியும். மௌனத்தோட முக்கிய நோக்கமே நாம என்ன பேசுறோம் அப்படிங்கறத நாமே முழுமையா உணர்றதுதான். பல நேரங்கள்ல நம்ம எந்திரத்தனமா பேசுறோம். கண்டிப்பா. ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தும்போது நம்ம பேச்சுல எவ்வளவு இனிமை இருக்கு. ஆனா சின்னதா கோபம் வரும்போது அதே நாக்கு எப்படி விஷமா மாறுதுன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்களால கொடுக்க முடியாத ஒன்ன ஒருத்தர் கேக்குறாருன்னா அதை மென்மையா மறுக்கலாம். அதுக்காக கத்தி தீர்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இது முற்றிலும் உண்மை. வார்த்தைகளை நாம கற்களை போல வீசுறோம். இது மட்டும் இல்லாம இந்த விளக்க உரையில என்னை கவர்ந்த இன்னொரு விதி இருக்கு. யாராவது உங்ககிட்ட வந்து கேட்காம அவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடாது அப்படிங்கிறது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, நேர்லயும் சரி, இலவசமா அட்வைஸ் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனா கேட்காம கூறப்படும் அறிவுரைகள் எப்பவுமே மதிக்கப்படுறதில்லன்னு மூலக்கதை ஆணித்தரமா சொல்லுது. அது 100% உண்மை. இத நான் எப்படி பாக்குறேன்னா, நாம அறிவுரை சொல்லும்போது நம்மள அறியாமலேயே உன்னை விட நான் சிறந்தவன், எனக்கு அதிகம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ தலை தூக்குது. இது உண்மையா? மேலும் ஒருத்தர் வந்து கேட்டா கூட அவங்க கேக்குற விதத்தை பொறுத்து தான் பதில் சொல்லணும்னு முனிவர்கள் சொல்றதோட பின்னணி என்ன? நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க. கேட்காம அறிவுரை சொல்றது அப்படிங்கிறது உங்க ஈகோவோட வெளிப்பாடுதான். அது மத்தவங்களுக்கு எரிச்சல தான் தரும், நன்மைய தராது. ஒருவேளை ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அறிவுரை கேட்டாலும் அவங்க எப்படி கேக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க உண்மையான தேடலோட கேக்குறாங்களான்னு பார்க்கணும். ஆமா, அவங்க பணிவோடு கேக்குறாங்களா இல்ல வெறும் தர்க்கம் பண்றதுக்காக தங்கள் ஈகோவை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக கேக்குறாங்களான்னு பார்க்கணும். உண்மையான தாகம் இல்லாதவருக்கு நீங்க தண்ணியை ஊத்துனா அது வீணாகத்தான் போகும். ஒரு குருவோ அல்லது ஞானியோ சீடனோட கேள்வியில உள்ள ஆழத்தை பார்த்து தான் பதிலளிப்பாங்க. இது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா பொருந்தும்னு தோணுது. தேவையில்லாத இடங்கள்ல மௌனமா இருக்கிறதே நம்ம எனர்ஜியை பாதுகாக்கும். கண்டிப்பா. ஆகாயம், இது எல்லாம் எப்படி நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதுங்கிற விளக்கம் கொஞ்சம் மாயாஜாலமா தோணுது. இத பௌதீக கூறுகளா பார்க்காம ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் எனர்ஜியா பாருங்க. நீங்க ஒரு அறையில ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. யாரோ ஒருத்தர் அந்த ரூம்குள்ள நுழையறாரு. அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆனா அவரை பார்த்த உடனே உங்களுக்கு திடீர்னு என்ன காரணமும் இல்லாம கோபம் கொப்பளிக்குதுன்னா, அங்க நெருப்பு, அதாவது ஃபயர் எலிமெண்ட் ஆதிக்கம் செலுத்துதுன்னு அர்த்தம். கரெக்ட். அதே போல ஒரு தியான அறைக்குள் நுழையும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரும் வெற்றிடமும் சொல்ல முடியாத அமைதியும் தோணினா அங்க ஆகாயம் ஆதிக்கம் செலுத்துது. மனித உடம்பும் மனசும் இந்த ஐம்பூதங்களோட கலவையால ஆனது. அப்போ பருவநிலைகள் மாறுற மாதிரி நமக்குள்ள இந்த பூதங்களோட ஆதிக்கம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஆனா இங்க அஷ்டாவக்கரர் தர்ற மிகச்சிறந்த விடுதலை என்னன்னா, நாம இந்த உணர்ச்சிகளோ அல்லது இந்த ஐம்பூதங்களோ கிடையாது அப்படிங்கறத உணர்றது தான். உணர்ச்சிகள் வரும் போகும், அது ஒரு வெதர் மாதிரி. ஆனா நாம தான் அதுவே நிரந்தரம் நெடுவச்சு அத பிடிச்சு வச்சுக்கிறோம். கண்டிப்பா. இந்த இடத்துல தான் மூலக்கதையில சொல்லப்பட்ட அந்த அற்புதமான உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருது. ரூமை விட்டு வெளியே போக துடிக்கிற ஒரு நாமே கதவை சாத்தி அடைச்சு வச்சுட்டு, ஐயோ இந்த என்ன சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு தவிக்கிறோம். ரொம்ப அழகான உதாரணம் அது. அது போலதான் கடந்து போக துடிக்கிற கோபம், பொறாமை மாதிரியான எண்ணங்களை நாம இருக்க பிடிச்சு சிறைப்பிடிச்சுக்கிறோம். இத நினைக்கும்போது எனக்கு முல்லா நஸ்ருத்தீனோட அந்த நகைச்சுவையான கதை தான் ஞாபகம் வருது. ஆமா, அந்த கல்யாணம் பத்தின கதை தானே. அதேதான். முல்லா தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ஏன் முல்லா, அவளைதானே நீ அவ்ளோ லவ் பண்ற, பிஏ கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு கேக்குறாங்க. அதுக்கு முல்லா என்ன சொல்றாருன்னா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் என் மாலை நேரங்களை எப்படி கழிக்கிறது, அவளுக்கான என் ஏக்கம் முடிஞ்சிடுமேன்னு சொல்றாரு. இத கேட்க வேடிக்கையா இருந்தாலும் மனித மனதோட அடிப்படை டிசைன் இதுதானோன்னு தோணுது. முல்லாவோட கதை மிக ஆழமான ஒரு மனித உளவியலை வெளிப்படுத்துது. மனித மனம் எப்பவுமே கையில இல்லாத ஒன்னின் மேலதான் ஆசை கொள்ளும். அது ஒரு விதமான டோபமைன் சேஸ். அந்த ஏக்கம் இருக்கிற வரைக்கும் தான் சுவாரஸ்யம் இருக்குன்னு மைண்ட் நம்புது. அந்த பொருளோ நபரோ கிடைச்சிட்டா மனசு உடனே அது மேல சலிப்படைஞ்சிடுது. ஆமா, சலிப்பும் விரக்தியும் இரட்டையர்கள் மாதிரி. ஒன்னு வந்தா இன்னொன்னும் வந்துரும். எனக்கு இது இல்ல அது இல்லன்னு தொடர்ந்து ஏக்கத்திலேயே வாழ்றது ஒரு கட்டத்துல பெரும் விரக்தியா மாறிடும். ஆனா கொஞ்சம் பொறுங்க. ஒருவேளை நாம எல்லாத்துலயும் முழுசா திருப்தி அடைஞ்சிட்டோன்னு வச்சுப்போம். அந்த திருப்தி நம்மள சோம்பேறியா மாற்றிடாதா?
எனக்கு எல்லாமே இருக்கு, நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்னு நினைச்சிட்டா இந்த உலகம் எப்படி இயங்கும்? இது ரொம்ப அருமையான கேள்வி. பலரும் திருப்தி அடைஞ்சிட்டா நாம சோம்பேறி ஆயிடுவோம், வாழ்க்கையில முன்னேற மாட்டோம்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அஷ்டாவக்ர கீதை இத முற்றிலுமா மறுக்குது. திருப்தி அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. பின்ன அது என்ன? உண்மையில அதுவே படைப்பாற்றமோட தாய், அதாவது மதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வறுமையிலயும் பஞ்சத்திலயும் இருக்கிற நாடுகள் விரக்தியால படைப்பாற்றல் மிக்கவையா மாறிடல இல்லையா? விரக்தி எப்பவுமே அழிவுதான் தரும். எப்போ நமக்குள்ள எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான திருப்தி நிலவுதோ அப்போதான் உலகத்துக்கு புதுசா சுயநலம் இல்லாம ஆக்கப்பூர்வமா எதையாவது செய்ய முடியும். எக்ஸாக்ட்லி. திருப்தியால வர்ற செயல்கள் ரொம்ப முழுமையானவை. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. அப்படியானால் திருப்தியான மனநிலையிலிருந்து செய்யப்படுற செயல்களுக்கும் மத்தவங்க அங்கீகாரத்துக்காக செய்யப்படுற செயல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்னைக்கு நாம மத்தவங்களோட கருத்துக்களுக்கு ரொம்பவே அடிமையாயிருக்கோம். ஆமா, நாம எப்படி மத்தவங்க கருத்துக்களோட கால்பந்தா மாறிட்டோம் அப்படிங்கிற அந்த வரி என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. இது எப்படி தவிர்க்கிறது? நாம எப்பவுமே உலகத்தை, சூழ்நிலைய, நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை மாத்தணும்னு நினைக்கிறோம். யாராவது வந்து உங்களை புகழ்ந்து பேசினா அப்படியே உச்சி குளிர்ந்து பறக்குறீங்க. அதே மனிதர் அடுத்த நாள் உங்களை விமர்சிச்சா முற்றிலுமா உடைஞ்சு போயிடுறீங்க. நம்ம சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில இருக்கு. இதை விட ஒரு பெரிய அடிமைதானே இருக்க முடியுமா? இதிலிருந்து விடுபட கிருதகிருத்யஹ சுகம் ஷரா, அதாவது ஒரு செயலை முழுமையா செஞ்சுட்டு மகிழ்ச்சியா இருங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரியை அஷ்டாவக்ரர் முன்வைக்கிறார். ஒரு செயலை செய்யும்போது அது யாரோ ஒருத்தரோட பாராட்டையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்த்திருக்க கூடாது. ஆமா, அந்த செயல்லையே நீங்க முழுமையான மகிழ்ச்சியை உணரணும். இத விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட அந்த பப்பாளி விற்ற கதை ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஒரு பப்பாளிய விக்கிறீங்கன்னா அதை விற்று முடிச்சு அதற்கான பணம் உங்க கையில வந்த மறுகணமே அந்த செயல் முடிஞ்சிடுச்சு. அதோட சரி. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம், எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டோ இல்ல கடந்த கால லாப நஷ்டங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டோ அடுத்த கணத்தோட அமைதியை தொலைச்சுடுறோம். ஆன்மீகம்னாலே முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு உலகமே அழிஞ்சிடுற மாதிரி இருக்கணும்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனா அஷ்டாவக்ரர் புன்னகையோட மகிழ்ச்சியா செயல்படுங்கன்னு சொல்றது ஒரு பெரிய ஆசுவாசத்தை தருது. பலரும் ஆன்மீகத்தையும் தியானத்தையும் ஒரு விதமான எஸ்கேபிசமா பாக்குறாங்க. ஆனா அது அப்படி அல்ல. இதோட சேர்த்து மரணம் மற்றும் சமாதி பத்தின ஒரு மிக ஆழமான முரண்பாட்டையும் நம்ம கவனிக்கணும். மரணம் அப்படிங்கிறது என்ன? இந்த உடம்பு சோர்ந்து போய் போதும், இனி என்னால ஒன்னு சுமக்க முடியாதுன்னு உங்களை தள்ளி விடுறது தான் மரணம். அதாவது உடம்பு உங்களை உதிர்ப்பது. ஆனா சமாதி நிலை அல்லது தியானம்னா என்ன தெரியுமா? நாமவே இந்த உடம்பின் மேலான உலகப் பொருட்களின் மேலான பற்றுதல்களை முழுமையா உதிர்ப்பது. நீங்க உடம்ப விடுறதுக்கு முன்னாடியே உங்களை நீங்களே மனதளவுல விடுவிச்சுக்கிறீங்க. இது ஒரு பெரும் சுதந்திரம். ஆமா. இத கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. உடம்பின் மேலான பற்ற உதிர்ப்பதுன்னா வாழ்க்கையை வெறுப்பதுன்னு அர்த்தமா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் இருண்மையான ஒரு விஷயமா தோணுது. இல்லவே இல்ல. அதுதான் இங்கே உள்ள மிக அழகான விஷயமே. பற்ற உதிர்ப்பதுங்கிறது வெறுப்பது கிடையாது. மாறா எந்த நிபந்தனையும் இல்லாம வாழ்க்கைய அதோட முழுமையில அனுபவிப்பது. இதத்தான் தூய்மையான உற்சாகம்னு குறிப்பிடுறாங்க. ஸ்பூர்த்தி மாத்திரம்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா. சின்ன குழந்தைங்களை கவனிச்சிருக்கீங்களா? அவங்க குதிக்கவும் கைத்தட்டி சிரிக்கவும் எந்த காரணமும் தேவையில்ல. அந்த உயிர் துடிப்பே அவங்களுக்கு உற்சாகம்தான். அந்த உற்சாகம், தூய்மையான உற்சாகம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கு. ஆனா வயசு வளர வளர நாம அத ஏதோ ஒரு வெளியுலக பொருளுடனோ மனிதருடனோ முடிச்சு போட்டுட்டோம். எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நான் உற்சாகமா இருப்பேன், அந்த புது கார் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன்னு அதை நிபந்தனை ஆக்கிறோம். ஆமா, உற்சாகத்தை வெளியிலிருந்து தேடுறதுதான் நாம செய்யற மிகப்பெரிய பிழை. இத சரி செய்ய மூலக்கதை ஒரு சின்ன ஆனா பவர்ஃபுல்லான பயிற்சியை பரிந்துரைக்குது. உங்களுக்கு பிடிக்காத, நீங்க வெறுக்கிற ஒரு செயலை ரொம்ப உற்சாகமா செய்யறது. உதாரணத்துக்கு வீட்ல பாத்திரம் கழுவுறது உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருக்கலாம். ஆனா ஒரு முறை அதை மிகுந்த புன்னகையோட முழு ஈடுபாட்டோட செஞ்சு பாருங்கன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி செயற்கையா தோணினாலும் செஞ்சு பார்த்தா அந்த செயல்லயே ஒரு பெரும் அமைதியை காண முடியுதே, அது எப்படி? அது செயற்கையான பாசிட்டிவிட்டி கிடையாது. அது ஒரு ஆழமான விழிப்புணர்வு பயிற்சி. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்க செய்யும்போது உங்க மனசு நான் இதை செய்யக்கூடாது, எனக்கு இது பிடிக்கலன்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும். அந்த போராட்டமே உங்களுக்கு சோர்வை தருது. ஆனா அத நீங்க புன்னகையோட முழுமையா ஏத்துக்கும்போது அந்த மனப்போராட்டம் முடிவுக்கு வருது. எக்ஸாக்ட்லி. உற்சாகம் அப்படிங்கிறது நீங்க செய்யற வேலையில இல்ல, அது உங்க உள்ள இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்றீங்க. இதுவே காரணமில்லாத உற்சாகத்தோட முதல் படி. அற்புதம். இந்த இடத்துல மூலக்கதையில உள்ள இன்னொரு முக்கியமான கருத்து ஞாபகம் வருது. நன்றி உணர்வு வெர்சஸ் குறை கூறுதல்.
நீங்க எப்பவாவது உற்று யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண்களுக்காக, கேக்குற காதுகளுக்காக என்றாவது நாம உண்மையிலே ஆழமா நன்றி உணர்ந்திருக்கோமா? நிச்சயமா இல்ல. சொல்லவே முற்படுறோம். என் சம்பளம் குறைவு, எனக்கு சரியான அங்கீகாரம் இல்லைன்னு எதற்காவது குறைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மிகச்சரியான பார்வை. குறை சொல்றது அப்படிங்கிறது நிகழ்காலத்தை நிராகரிக்கிறது. ஆனா நன்றி உணர்வுங்கிறது வெறும் ஒரு சம்பிரதாய வார்த்தை கிடையாது. அது ஒரு ஆழமான மனநிலை. நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது உங்களோட கடந்த கால ஏக்கங்களும் எதிர்கால பயங்களும் மறைஞ்சு நீங்க அந்த நிகழ்காலத்துல முழுமையா நிலைத்திருக்கீங்க. அஷ்டாவக்கரர் இதத்தான் வலியுறுத்துறாரு. இந்த உலகம் எல்லாமே ஒரு பெரிய மாயதான். அதுக்காக நீங்க யதார்த்த உலகத்தை விட்டு ஓட வேண்டியதில்ல. ஆமா, குடும்பத்தை விட்டு காட்டுக்கு போக வேண்டியதில்ல. இந்த உலகத்திலேயே இருந்து எல்லா செயல்களையும் முழுமையா செய்யுங்க. ஆனா ஒரு தாமரை இலை தண்ணிய போல எதிலும் ஒட்டாம இருங்க. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம பார்த்ததெல்லாம் தொகுத்து சொல்லணும்னா, மாமன்னர் ஜனகரோட அந்த கனவுல தொடங்கி நம்ம மனதோட ஐம்பூத ஆதிக்கங்கள், முல்லா நஸ்ருதீனோட ஏக்கங்கள், மத்தவங்க கருத்துகளுக்கு நாம அடிமையாகிறது, கடைசியா காரணமில்லாத உற்சாகம் வரை பயணம் செஞ்சிருக்கோம். எல்லாமே ஒரு மாயைதான். உங்க கவலைகள், உங்க கோபம், உங்க ஏமாற்றங்கள் எல்லாமே வானத்துல வந்து போற மேகங்கள் மாதிரி. அது வந்து போகும். ஆனா நீங்க அந்த நீல வானம் போல நிரந்தரமானவர். இதை நம்ம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா, உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது வெளி உலகத்தையோ மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ மாத்துறதுல கிடையாது. உங்க உள்ள ஆழத்துல உறங்கிக்கிட்டு இருக்கிற எந்த காரணமும் சாராத அந்த தூய்மையான உற்சாகத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. நீங்க அந்த உண்மையான நான் அப்படிங்கறத உணரும்போது உலகத்தோட எந்த ஒரு துயரமும் உங்களை அசைக்க முடியாது. இதுதான் அஷ்டாவக்ர கீதை. மாமன்னர் ஜனகர் மூலம் மனித குலத்துக்கு விட்டு சென்றிருக்க ஈடு இணையற்ற பொக்கிஷம். இந்த அற்புதமான தேடலோட முடிவுல உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறேன். இன்னைக்கு நீங்க செய்ய போற ஒரு மிக சாதாரணமான விஷயத்த, அது ஒரு கப் டீ குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல வானத்தை பாக்குறதா இருக்கலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன குழந்தையோட காரணமில்லாத உற்சாகத்தோட அணுகி பாருங்க. கண்டிப்பா. நாம மாயேன்னு பெரிய பெரிய தத்துவங்களை பேசுறோம். ஆனா நாம வாழ்ற இந்த சாதாரண வாழ்க்கையில உள்ள மந்திரத்தை, அந்த ஆழமான அழக உணர்ந்துக்க தவறதுதான் மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய மாயையோ. இத ஆழமா யோசிச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்பவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சின்ன ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் சந்திப்போம்.